ஒரு நிமிஷத்துலயே குழந்தை இறந்துச்சுப்பா. எல்லாருமே அப்செட். ගෙරිල්ලේ දයිලීට බැලේටකොට සර් ඒජන්සි සර්ට කියන්නේ අපපු මෙහෙ උවෙට් එකේ ඉන්න. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய தினம் மிக முக்கியமான சில சமூக ஊடகங்கள் பற்றிய தகவல்கள், வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள், குழந்தை இறந்து போனது பற்றிய தகவல், அதே மாதிரி பணிப்பெண் சம்மந்தப்பட்ட தகவல், முக்கியமான பல தகவல்கள் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டைம்லைன் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விடயம். ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை உங்களுடைய கூகுள் மேப் அட்டாச் பண்ணி அதில் டைம்லைன் அப்படின்னு இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்கில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கெங்கே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியும். இது இப்போ நான் மற்ற ஃபோனில் ஓப்பன் பண்ணியிருக்கிறதால ஜிமெயில் ஆத்தோரைசேஷன் கேட்கும். நம்மளுடைய மற்ற ஃபோனில் நம்ம இதே ஜிமெயிலை கொடுத்து வச்சுருந்தோம்னா நம்மளுடைய மேப் எல்லாத்துலேயுமே ஒன்றாகும். ஆனால் ஜிமெயில் ஆத்தோரைசேஷனை கொடுக்கணும். அதுக்கு நம்ம பாஸ்வேர்டை கொடுத்து ஓகே பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஜிமெயில் ஓகே ஆகிடும். இன்றைக்கி பாருங்கள், தேதி 6ஆம் திகதி. சாதாரணமாக இன்றைக்கி நான் எங்கே போயிருக்கேன் அப்படின்றது ஃபுல்லாகவே நம்மளால் பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, சிலர் சொல்கிறாங்க நான் கேமரா அடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு, பாபா நான் கேமரா ஒன்று அடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. கேமரா அடிச்சிட்டிங்க அப்படின்றத நீங்கள் அந்த ரூட்டில் போயிருக்கீங்களா, எந்த ரூட்டில் கேமரா அடிபட்டுருக்குது அந்த ரூட்டில் நீங்கள் போயிருக்கீங்களா போகலையா வண்டியில், அந்த நாள் உங்களுடைய ஃபோன் அந்த இடத்துக்கு போயிருக்கா இல்லையான்றதை நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த ரூட்டில் போயிருக்கீங்களா இல்லையான்னு ப்ரூஃபோடு அவங்களுக்கு முன்னுக்கே காட்டலாம். இங்கே பாருங்கள், இந்த டேட்டில் நான் இந்த ரோட்டில் போகவே இல்லை, அப்போ அந்த கேமரா அடித்தது வேறு யாரோ. ஏன்னா 2-3 பேர் ஒரே வண்டி ஓட்டுற வீடுகள் இருந்தால் டிரைவர்கள் நிச்சயமாக டைம் லைன்ன்றதை ஒன் பண்ணியே வச்சுக்கோங்க உங்களுடைய கூகுள் மேப்பில். இது இன்றைக்கி காலையில், சாதாரணமாக நான் இன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து கிட்டத்தட்ட மாலை 6 மணி வரைக்கும் 12 மணித்தியாலும் நான் ஸ்டாப் ஓட்டம். கிட்டத்தட்ட 3 தடவை நான் வண்டி ஃபுல் ஃபியூல் பண்ணியிருக்கிறேன். அந்த அளவுக்கு ஓடி இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாகவே. ஒவ்வொரு இடத்துக்கும் இன்றைக்கி முஹர்ரம் 10 நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஷியா வீடோனில் இருக்கிறேன் அப்படின்றது. அதே மாதிரி அவங்க ஒவ்வொரு முஹர்ரத்துக்கும் நிறையவே சாப்பாடு சப்ளை பண்ணுவாங்க. இன்றைக்கும் அதே நிலைமை தான். சாதாரணமாக நீங்கள் எந்த ஏரியாவுக்கு போனீங்க, எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய டைம் லைனில் காட்டிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி காலையில் சரியாக பாருங்கள், இப்போ 17:43, அதாவது 18:03 நான் ரீச் ஆகியிருக்கிறேன் பிளாக் 2, அதாவது அபு ஃபத்தீராக்கு. அதே மாதிரி எங்கெங்கே போயிருக்கிறேன் ஒவ்வொரு ஏரியாக்களுக்கும் அந்த டைமோடு காட்டுது. 4 மணிக்கு எங்கே இருந்திருக்கிறேன், 3 மணிக்கு எங்கே இருந்திருக்கிறேன், அதே மாதிரி 2 மணிக்கு எங்கே இருந்திருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு டைம் லைனையும் நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய கூகுள் மேப்பில் தான் இது இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் ட்ராவல் பண்ணின அனைத்து இடங்களையும் இது காட்டிக்கொண்டே இருக்கும். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது காலையில் சரியாக 6 மணி 3 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணினது. இன்றைக்கி வண்டி ட்ராவலில் ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி முடியும் போது சரியாக 6 மணி 18:03, அதாவது 6 மணி 3 நிமிடம். கிட்டத்தட்ட சரியாக 12 மணித்தாலும் இன்றைக்கி ஓடி இருக்குது. அவ்வளோ ஓட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முஹர்ரம் மாதம்ன்றதால சாப்பாடு ஒரு 50 பார்சல் 50 வீடுகளுக்கு, அதாவது மாமாவுடைய, பாபாவுடைய, தம்பி, தங்கச்சி, அப்படி இப்படின்னு அவங்களோட ஃபேமிலி எல்லார வீட்டுக்கும் இன்றைக்கி கொண்டு போய் சப்ளை பண்ணதால தான் இவ்வளோ ஓட்டம். இந்த டைம் லைன் இதை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓட்டுநர்களே. அதே போல் வீடியோ ஒன்று பப்ளிஷ் ஆகியிருந்துச்சு. கையில் குழந்தை எடுத்ததுமே இறந்துடுச்சு, அதுக்கப்புறம் உயிர் வந்துச்சு, அதுக்கப்புறம் இறந்துடுச்சு, காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு தாதி ஒருவர் போட்ட வீடியோ மிகவும் வைரலாக பரவி வந்துச்சு. நான் உங்களுக்கு எத்தனை வாட்டிப்பா கால் பண்றேன், ஒரு 15-20 வாட்டி கால் பண்றேன், இவ காலை எடுக்கல. இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்குப்பா, அதனால உங்களுக்கு வாட்டி கால் பண்ணேன். என் போன்ல சுத்தமா காசு இல்லை, 5% தான் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். நீங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணுக்கு டெலிவரி பார்த்தாரு. நார்மல் டெலிவரி சொல்லி தான் ட்ரை பண்ணாங்க. குழந்தைய பிறந்துச்சு, ஆனா ஒரு நிமிஷத்துலயே குழந்தை இறந்துச்சுப்பா. எல்லாருமே அப்செட். குழந்தைய கிளீன் பண்ணி கட்டடர் கிட்ட ஒப்படை சொன்னாங்க. என்ன நானும் கிளீன் பண்ணி ரத்தத்தெல்லாம் தொடச்சு டாக்டர் சுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு குழந்தைக்கு உயிர் வந்துச்சுப்பா.
எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வேகமா அந்த குழந்தைய வச்சுட்டு டாக்டர் கூட்டு போயிருந்தேன். டாக்டர் அட்டன் கூட்டு வந்து பார்த்தா அந்த குழந்தை அங்க இல்ல. நாங்களும் வெளியெல்லாம் தேடி பார்த்தோம். வார்டுக்குள்ள யாருமே வரல. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணோம். ஆனா அந்த குழந்தை அங்க இல்ல. இப்போ குழந்தையோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் தான் அந்த குழந்தை ஏதோ பண்ணிட்டேன்னு என் மேல பழி போடுறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. ரொம்ப பயமா இருக்கு. தெரியல, எனக்கு என்ன பண்றதுனே புரியல. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் எனக்கு ஷேர் பண்ணிட்டாங்க இந்த வீடியோவை. என்னன்னு பாருங்க, என்ன பிரச்சனைன்னு பாருங்க, என்னென்ன பிரச்சனைன்னு பாருங்கன்னு. இப்போ நீங்கள் எப்படி தடமாறுறீங்களோ, இவங்க எந்த ஊர், எந்த நாடு, எந்த டீட்டெயில்ஸ், வீடியோ போட்டவனு தெளிவாக போடலை, இவங்க அப்பாவுக்கு வீடியோ போட்டிருக்கிறாங்க, என்ன ஆச்சு, நீங்கள் எல்லாரும் எப்படி தடமாறுறீங்களோ, எப்படி பதட்டப்படுறீங்களோ அதே நிலைமை தான் எனக்கும். இதை தேடாத இடமில்லை. இந்த வீடியோவை வச்சு குரோக்கில் போயிட்டு எக்ஸில் தேடி பார்த்து, ஃபேஸ்புக்கில் தேடி பார்த்து, எங்கே தேடி பார்த்தாலும் இதோட எந்த ஒரு பார்ட் ஆஃப் வீடியோவோ இல்லை இதை பற்றின இன்சிடெண்ட்டோ இல்லை. இந்த சோஷியல் மீடியாக்களில் ஒருவேளை இது எப்போயோ பழைய வீடியோவோ என்னன்னு கூட தெரியலை, இந்த சோஷியல் மீடியாக்களில் வீடியோ ஷேர் பண்ணுறவங்க ஒரு சென்சிட்டிவான வீடியோவாக இருந்தால் அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை, அதை பற்றி தேடி பார்க்குறதும் இல்லை, ஏதோ கிடைச்ச உடனே தூக்கி அப்லோட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி அப்லோட் பண்ணுறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா பலருமே பதட்டப்படுவாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ போட்டிருக்கிறாங்க, எங்கேருந்து போட்டாங்க, எந்த ஊர்லேருந்து போட்டிருக்காங்க, என்னத்துக்காக போட்டிருக்காங்க, என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஆயிடுச்சு, கடைசியில் எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. தயவு செய்து வீடியோக்கள் ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சோஷியல் மீடியாக்கள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த லைவில் பேய் கூத்து காட்டுறவங்களுக்கெல்லாம் இனிமேல் இடம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி சிலர் நடிப்பு, ஒரு முஸ்லீம் ஏஜென்ட்ஸ் திட்டினார், அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு கடந்த 3ஆம் மாதம் 12ஆம் திகதி இந்த பெண் வீடியோ போடுறாங்க. என்னைய உடுத்த உடுப்போடையே என்னைய கஃபில் கொண்டு வீட்டில் விட்டு ஏஜென்சியில் விட்டுட்டாரு, விரட்டி விட்டுட்டாங்க, எனக்கு அப்படி அநியாயம் நடந்துச்சு, இப்படி அநியாயம் நடந்துச்சு அப்படின்னு செம்மையாக ஒரு வீடியோ போட்டாங்க. ரொம்ப வைரல். நாங்களும் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம். நாங்களும் திட்டினோம், அடே பொம்பளைங்களை இப்படி திட்டாதீங்கடா, அப்படி பண்ணாதீங்கடா, அப்படி பண்ணாதீங்கடா ஏஜென்ட்டுகளுக்கும் சொன்னோம். அதே மாதிரி உடுத்த உடுப்போட கொண்டு போய் ஏஜென்ட்டில் விட்டுட்டாங்க, நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு அழுது புலம்பி வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வீடியோட கமெண்டுகளில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவங்க ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் தேவையில்லாமல் பேசுகிறது, கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசுகிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கங்களோடு இருந்திருக்காங்க அப்படின்றது. சரி, ஏதோ கஷ்ட டைமில் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க, அதை வச்சு நாம் அவங்கள மட்டப்படுத்த போடாதே அப்படின்னு நாங்களும் அந்த வீடியோவை அவங்களுக்கு பாசிட்டிவாகவே ஷேர் பண்ணிவிட்டோம். அதே மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கும் ஆதரவாக பேசியிருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக இப்போ 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி லைவ் போட்டிருக்கிறாங்க. அந்த வீட்டிலேருந்து போய் இந்த வீட்டிலேருந்து போய் கஷ்டப்பட்டு கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஏதோ ஒரு வீட்டில் நல்லா வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீடியோ போட்டு கடைசியில் பார்த்தா மறுபடியும் இப்போ ரீசெண்டாக இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில், அதாவது கள்ளசாராயம், கசிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கள்ளசாராயத்தை குடிச்சிட்டு தள்ளாட்டத்தோட லைவில் கெட்ட கெட்ட வார்த்தையும் பேசிக்கிட்டு தள்ளாட்டத்தோட வீடியோ. அதுக்கப்புறம் ஏஜென்ட் சரியில்லை, எம்பசி சரியில்லை, வீடு சரியில்லை, ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. தப்பு எல்லாத்தையும் அவங்க மேலே வச்சுக்கிட்டு கடைசியில் நான் எனக்கு அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அநீதி நடந்துச்சுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணுறது. இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆரம்ப வீடியோவில் சாப்பிட இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணி இல்லை, குடிக்க ஒன்றும் வசதி இல்லை, எல்லாமே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் வீடியோ போட்டுருக்குறாங்க. கையில் சாப்பிட்டு அந்த கை, அந்த சாப்பாடு பிசைஞ்சு அந்த கை அப்படியே காயுது, கை கூட கழுக நேரம் இல்லை, சாப்பிட்ட கையை கூட கழுகலை. லைவை போட்டு தேவையில்லாமல் ஏதோ கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி உளறிட்டு போகிறாங்க. இனிமே இவங்களுக்கெல்லாம் பரிதாபம் பார்ப்போம்னு நினைக்கிறீங்க? මගේ එක වැඩට යන්න මගේ එක වැඩට යන්න මගේ සහෝදරය පිළිවෙලක් වෙලා මට කන් දෙකට ඇහිලා මට ඇස් දෙකට පෙනිලා මගේ සහෝදරය දකින්නකම් මගේ එක වැඩට යන්න මට ගිහිල්ලා වැඩ කරන්න බෑ මට ගිහිල්ලා වැඩ කරන්න මට පණ නැහැ. ஒருவேளை இவங்க நான் போய் கீழே விடக்கிறேன்னு மட்டும் பண்ணனேன், அதாவது எனக்கு போய் வேலை செய்ய உடம்புல பலம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களா தெரியல. ஆனால் பீலா விடக்கிறேன்னு பண்ணனேன்னு சொல்லுங்கள், அதாவது நான் குடிச்சிட்டு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுங்கள். அதுதான் உண்மையான நிதர்சனம். அப்படி தான் இருக்கிறீங்க. මට මේක ආරංචියක් එනකම් මට ගිහිල්ලා වැඩ කරන්න බෑ. මම වැඩට යන්නේ මට වැඩ ඉරුණා මං ගියේ නෑ අද වැඩක් ඉරුණා මං ගියේ නෑ. මම යන්නේ මට ඒකට පණ නෑ බං. කාටත් අම්මලා ඉන්නවනේ බං ඈ.
උඹලා අපි කාටත් අම්මලා ඉන්නවා. අම්මලාගේ වයස බැලුවම දෙමාපියන්ට දරුවෝ තව ආදරේ වෙන්න ඕන. මනුස්ස වුණාම අපි මිනිස්සෙකුට කරුණාව තියෙන්න ඕන. ආදරේ කරුණාව තියෙන්න ඕන. ආයුත් හරියන්නේ නැහැ බං. ආයුත් වැඩ ගන්න ඕන. ඈ මේක එහෙම නෙවෙයිනේ බං. පුකිනු බඩවල දැන් කනේ උන්නේ ඉන්නේ අපේ ලංකාවේ. අම්මටත් හුකනේ ලංකාවේ ඉන්නේ බං. අම්මගේ අම්මට හුකලා අම්මටත් හරින පොන්නේ ඉන්නේ දැන් ලංකාවේ. දැන් ඉන්නේ උන් ඇවිලා දැන් ඉන්නේ උන් කන්නේ තනකොළ. උන් කන්නේ විස. උන් කන්නේ විස. මොකද දැන් හදන එළවලු අරක මේක හැමදේම තෙල් පොහොර ගහලානේ හදන්නේ. උන්ට කන දෙන්නේ උන්ට මොලේ හැදෙන්නේ නැහැ. මොලේ ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. මොකද කන්නේ වාසනේ. ඒකයි. උන් කන්නේ වාස. ඒ හදන ළමයිට මොලේ නැහැ. ඉස්සර අපේ අම්මලා තාත්තලා ගස්ලබු ගෙඩිය තම්බලා අපිට කන්න දුන්න. මයියෝ කාලේ තම්බලා ලුණු මිරිස් හදලා කාපල්ලා ඔන්න කියලා. දරුවෝ 8 දෙනාට කන්න දෙන්න එක තැන වාඩි කරවල පිඟන් ටික තියලා. ගස්ලබු තම්බලා කන්න දුන්න, මයියෝ තම්බලා කන්න දුන්න, වේලෑරිය කොස් ගෙඩිය තම්බලා දෙල් ගෙඩිය තම්බලා අපි වේලෑරියා. කොරලි හොද්ද වරදින්නේ නැහැ. ඇලකට දොලකට ගියොත් ඉබ්බෙක් හරි ගෙනලා තලලා ඉබි මස් කන්න දුන්න. මගේ දරුවා හම්බ වෙන්න ගිහිල්ලා සීස කරලා ගත්තේ. මට ඉන්ජෙක්ෂන් කට්ට බහින්නේ නැහැ බං. මං කෑ ගහනවා ඉන්ජෙක්ෂන් කටු ගන්නවා. මගේ ඇඟ හෙන හයිය. තලගොයි මස් කන්න දීලා තියෙනවා. ඉබි මස් කන්න දීලා තියෙනවා. කොරලි මාළු වැව් කොරලි. අපිට කන්න හොඳට කන්න දීලා තියෙන දෙමාපියෝ. ඔය කාපුවේ හයිය තමයි. දැන් උන් කන්නේ බං වාසනේ. බං. දැන් උන් කන්නේ වාස. දැන් උන් කන්නේ මක්කයි. දැන් ඉන්නේ හැදෙනේ උන් කන්නේ වාස. දැන් ඉන්නේ උන්ට ගත ගෑණි දාලා යනවා. මේ දැන් ඉන්නේ උන්ට ගතු ගෑණිට කන්න දෙන්න. වැඩි දෙන්නේ උන්ට ගෑණිගේ බඩ උඩ මේ නැගල ගෑණිට කෙලින්න බෑ. උන්ට කෙලින් වෙන්නේ නැහැ. දැන් ඉන්නේ උන්ට. එක තරයක් කෙලිජ ගමන් ගෑණිට හරියන්නේ නැහැ. ගෑණිට 10 දරක් විතර කෙලින්න ඕන. දැන් ඉන්නේ ගෑණුන්ට. දැන් හැදෙනේ උන්ට. මිනිහට පණ නැහැ ගෑණිට කෙලින්න. ගෑණි යනවා තව මිනිහෙක් එක්ක. එහෙමයිනේ අද ලංකාවේ. මගේ මහගනිල්ල උත්තර. මං කෑවා අත හේදුවේ නැහැ තාම. දැන් ඉන්නේ උන් කෙල්ලොත් එකයි කොල්ලොත් එකයි හැඩ එකක් තිබුණොත් ඒක පල්ලෙ රිංගගෙන ඒක අරගෙන ගිහලා නැත කරනු තාම මොකෙක් හරි එකේ කෙල්ලේ කොල්ලෙක් දැක්කොත් ඌ තමාරුවේ දාලා ඌටත් එල්ලෙන වැල් නැති කරලා ඒ ගෑණි යනවා තවත් එකෙක් එහෙමයි අද කාලේ ලංකාවේ බල්ලමාක් බං මොකද්ද බං ලංකාව පිළිගන්නේ දැන් කන්න ජීවත් වෙන්න ඕන උනොත් එහෙම ඒ ගෑණි කොහේ හරි රටක හරි පැනලා ඒ ගෑණි ජීවත් වෙන්න මාර්ගයක් හොයා ගන්නවා උඹගේ අම්මට හුකාගන් කියලා ගෑනු වෙන හොරට එහෙමයිනේ කොච්චර ඉන්නවද මේව ඇවිල්ලා අද කාලේ එහෙමයි ලංකාවේ ඇවිල්ලා ජීවත් වෙන්න සල්ලි තියෙන්න ඕන දැන් තවත් ඉස්සරහට තා ටික කාලයක් එනකොට එක මිනිහට ගෑනු 10ක් 15ක් විතර ඉන්නවා මොකද ආර්ථිකය අමාරුයිනේ දැන් එන්න ආර්ථිකය අමාරුයි ලංකාවේ ඒක නිසා සමහරු මෙහෙ ඉන්නවා ලංකාවට නොගිහිල්ලාම මෙහෙ සමහරු නාකි වෙනකම් හම්බ කරලා දරුවෝ ජීවත් කරනවා මිනිස්සුත් එක්කම මේ ඉතින් ඉන්නේ කයි ඉන්නවා සමහරු මිනිස්සුන්ට සල්ලි අරියම ඌ ගෑණිගේ සල්ලි අරගෙන තව කොහෙවත් නැති ගෑණියෙකුට දත විරිතගෙන ඌ ඒ ගෑණිගේ බඩ උඩ පැනලා ඉන්නවා එහෙමයි එහෙම පොන්න ඇත්ත ඉන්නේ හරියටියෙක් ඉන්නවයි අපි කියලා නෑ අපි රට ඉන්නවා මට ඉතින් ඒ රෙද්ද හොල බාගේ පෙන්නලා මගේ TikTok එකේ ලයිව් මගේ මේ ඉන්බොක්ස් එකට මේ මට වීඩියෝ දාලා තියෙනවා ඉතින් මම තම කෙනෙක් වගේ ඉතින් අම්මා දුරන්නේ නැති අම්මට හුකනේ උන් ඉන්නවා ඉතින් එහෙමයි අපිටත් අරින්නේ නැත්නම් අපිත් රෙද්ද ඉසුත් අපිටත් අරින්නේ උන් ඉන්නේ ඉතින් වයසක් අදාළ නැහැ ඉතින් වයස අර ආදරේට වයස බලපාන්න නැහැලුනේ ඉතින් මොකේ ගියත් ඕක යන එකනේ කොයි දාලා ඇතිලුවා උගේ වතුර ටික අරගන්න ඌ බලන්නේ ගෑනුත් එහෙමයි පිරිමිත් එහෙමයි ඔක්කොම එහෙමයි මම අතෝදගෙන එන්න තියාපල්ලා තියනවා මම හුත්ත පළයල්ලා හුකන්න பேசுறதெல்லாம் இந்த மாதிரி பேசுறது அதுக்கு பிறகு வந்து ஆளை பூல ஆனை போச்சு பூனை போச்சுன்னு அழுவுறது இந்த மாதிரி நடிப்பெல்லாம் இதுக்கு பிறகு செல்லாது இந்த மாதிரி ஆட்களை என்ன ஆரம்பத்தில் என்ன ஒரு நடிப்பு இந்த மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு கடைசியில் பார்த்தா என்ன காரணம் வீட்டை விட்டு சும்மா அனுப்புவாங்களா மாடு சும்பாமா மணிவு சும்புமா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கேவலமாக நடந்தால் எந்த வீட்டில் வச்சுருப்பாங்க உழைக்கிறதுக்கு வந்தீங்களா இல்லை தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க அனைவருமே சமூக ஊடகங்களை தவறாக பாவிக்கிற யாராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த மாதிரி பதிவுகளில் வருவீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க